ஆகாஷ்வாணி. என் இனிய நண்பா வானொலி நாடகம். எழுதியவர் க. அபிஷ் விக்னேஷ் அவர்கள். இதில் பங்கேற்போர்: கதாநாயகன் ருத்ரனாக எல். சுப்பிரமணியன், கதாநாயகனின் நண்பன் வருணாக முத்துக்குமார், கதாநாயகனின் தாய் ஜோதிலட்சுமியாக எட்விச் வேல்பாரி, கதாநாயகனின் தந்தை நல்ல பெருமாளாக ஈரா கணேசநேரு, சாஸ்தா கோவில் பூசாரி நல்லையாவாக கே. காளிமுத்து, சுப்பு கோடாங்கியாக எஸ். வில்பர்ட் ஆகியோர். என் இனிய நண்பா வானொலி நாடகம். வாலிபத்தில் மன்னவன் லல்லா லல்லா, ராத்திரியில் சந்திரன் லல்லா லல்லா, ரசிகைகளின் இந்திரன் லல்லா லல்லா. என்ன ருத்ரா, ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கு. ஒண்ணுமில்லடா வருண், என் குறும்படத்தை நேற்று காலேஜ் ஆடிட்டோரியத்தில் போட்டு காமிச்சாங்கல்ல, அதுல இருந்து காலேஜில் எனக்கு ஹைப் கூடிட்டுரா. எங்க போனாலும் பொண்ணுங்களும் பசங்களும் என்னை சுத்தி சுத்தி வர்றாங்க. ஒரே பாராட்டு மழை தான். ஆமா ருத்ரா, நான் கூட எங்க போனாலும் உன் புகழத்தான் பாடுறாங்க. தாமிரபரணி நதியை பாதுகாக்கணும்னு நீ ரொம்ப அழுத்தமா அந்த குறும்படத்துல சொல்லியிருந்த பத்தியா. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மச்சான்? ஹரிகிருஷ்ணன் இருக்காம்ல, ஆமா, அந்த விளங்காதவன் தானே. அவன் உன் குறும்படத்தை ஆடிட்டோரியம்ல போடக்கூடாதுன்னு நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் டைரக்டர்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தான். என்ன? ஆத்திரப்படாத ருத்ரா, நான் தான் பின்ன அவர்கிட்ட போய் கட்டாயமாக இந்த குறும்படத்தை போடுங்க சார், மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும்னு சொன்னேன். அவரும் அப்படியே செஞ்சார். அப்பாடா, நல்ல வேலை பார்த்தடா வருண். எத்தனை எதிரிங்க என் காலை வாரிவிட வந்தாலும் என் இனிய நண்பா நீ இருக்க பயமேன். ரொம்ப நன்றிடா. சே, என்னடா நமக்குள்ள நன்றி சொல்லிக்கிட்டு. நீ என்ன வேற ஆளாடா? முதல் வருஷம் நாம் விஸ்காம் படிக்க வந்ததுலேருந்து நான் முன்னேற காரணமாக இருந்தவனே நீதான்டா. வாத்தியார் எனக்கு கற்று தந்ததை விட நீ எனக்கு கற்று தந்தது தான் அதிகம். உன்னால தான் நான் எல்லா பாடத்துலையும் பாஸ் ஆனேன்னா பார்த்துக்கையேன். சரி விடுடா வருண், எதுக்கு பழசையெல்லாம் போய் பேசிக்கிட்டு? இல்லை ருத்ரா, நீ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். முதல் நாள் இந்த காலேஜில் ரொம்ப அமைதியாக கூச்ச சுபாவம் உள்ளவனாக இருந்த. நிறைய பேர் நீ எதையும் சாதிக்க தகுதி இல்லாதவன்னு சொன்னாங்க. ஆனால் இப்படியும் ஒரு வளர்ச்சியை காமிக்க முடியுமான்னு நீ நிரூபிச்சிட்ட பாரு. பாடுற, ஆடுற, நடிக்கிற, கதை எழுதுகிற, எடிட் பண்ணுற, ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிற, எக்கச்சக்கமான கலைகளை கற்றுக்கிட்டு அன்னைக்கு நீ மேடையில் பேச தயங்குறத பார்த்து சிரித்தவன்லாம் இப்போ நீ மேடையில் பேசுகிறத பார்த்து உன் ரசிகனை ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கையேன். மச்சான், ரொம்ப புகழாதடா. உண்மையை சொல்லணும்னா என்னை என்கரேஜ் பண்ணதே நீ தான். நீ இருந்ததால தான் நான் இவ்வளவு தூரம் என் டேலண்ட்டை வளர்த்தேன். பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பித்தா கண்ணீராக வருண்டா. என் இனிய நண்பா வருண், நம்ம படிப்பு வேற முடிய போகுது. இனி நடக்க போகிறத பற்றி மட்டும் நாம் இனிமேல் பேசுவோமே. ஆமாம் ருத்ரா, நான் கூட கேட்கணும்னு இருந்தேன். படிப்பு முடிஞ்சதும் என்ன பண்ண போகிற? அதைத்தாண்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சினிமா ஒரு காணல் நீர் மாதிரி. அதை தேடி போய் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு யோசனையும் வருது. சம்பாதிக்க வேற வழி என்னன்னு யோசிக்கணும். நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா சினிமா ஃபீல்டில் போய் முயற்சி பண்ணலான்னு இருக்கிறேன். அதுவும் சரிதான். நம்ம சீனியர் அண்ணா இப்படித்தான் டைரக்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அது முடியாமல் 7 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆமாடா, அதான் பயமாக இருக்குது. பேசாமல் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து கல்யாண ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா சினிமா ஃபீல்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன்டா. உன் திறமைக்கு நீ ஏன்டா வேறு ஸ்டுடியோவில் வேலை பார்க்கணும்? பேசாமல் நீயே ஸ்டுடியோ வச்சுறேன். நானே ஸ்டுடியோ வைக்கவா? அவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போக? எங்கேயும் போக வேணாண்டா ருத்ரா. அதான் உங்கள் அப்பா தவணையில் சீட்டு கட்டி 5 லட்சம் ரூபா எடுத்து வச்சிருக்கிறாரே, அதை கேட்டு பாரு. டே வருண், அதை எப்படிடா கேட்க முடியும்? அவரே கஷ்டப்பட்டு கொத்தனார் வேலைக்கு போய் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த பணம், அதை போய் நான் எப்படி கேட்கறது? ருத்ரா, கடைசி வரை உங்கள் அப்பா கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா? இல்லை நீ சம்பாதிச்சு உட்கார வச்சு சாப்பாடு போட போறியா? அதெல்லாம் சரிதான் வருண். ஆனால் என்னடா ஆனா?
உன் திறமைக்கு நீ ஸ்டுடியோ வச்சேன்னா கல்யாண ஆர்டர் மட்டும் இல்லாமல் குறும்படம் விளம்பர படம் எல்லாம் எடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவுக்கு முயற்சி பண்ணலாம். உங்கள் அம்மாவை யோசிச்சு பாடுறா, நீ நல்லா சம்பாதிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சரிடா, நீ சொல்றதும் நியாயமாக தான் இருக்கு. நான் இன்னைக்கே போய் எங்க அப்பாட்ட பணம் கேட்குறேன். நல்ல முடிவுடா என் இனிய நண்பா வருண். ஏண்டா இந்த வாசகத்தை சொல்லியே என்னை கிண்டல் பண்ற பாத்தியாடா? என்னங்க தினமும் அந்த இரும்பு பெட்டியில பச்சை கற்பூரமா அள்ளி போடுறீங்களே, எதனால? இப்போ தாண்டி பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தினமும் இதே வேலையாவா செஞ்சிட்டு இருப்பீங்க? சீட்டு கட்டி முடிச்சு 5 லட்சம் பணம் எடுத்ததும் தான் எடுத்தீங்க. அடிக்கடி அந்த இரும்பு பெட்டியை திறந்து திறந்து பாக்குறீங்களே, அந்த பெட்டிக்கும் தான் வாய் இருந்தா அழுதுரும். என்னம்மா நக்கல் அடிக்கிறியா? கஷ்டப்பட்டு நான் உச்சி வெயில நின்று கொத்தனார் வேலை பார்த்து சம்பாதிச்சடி. அந்த பணம் மேல கொஞ்சம் கரிசனம் இருக்காதா? ரொம்ப தான் கரிசனம். சரி சரி, தொண்டைய ரொம்ப நீட்டாத. வாசல்ல யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பாரு. எவன் கண்ணுலயும் இந்த பணம் பற்ற போகுது. அடேங்கப்பா, பட்டுட்டாலும். அட, நம்ம பையன் வராங்க. என்னம்மா சண்டை எதுவும் போடுறீங்களா ரெண்டு பேரும்? சத்தம் வெளியே வர கேக்குது. ஒன்னும் இல்லப்பா, சும்மா நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தோம். டே ருத்ரா, சும்மா உங்க அம்மா பேசினாலே சண்டை போடுற மாதிரி இருக்கு. உண்மையிலே சண்டை போட்டா எப்படி இருக்கும்னு பாரு. அதானே, என்ன குறை சொல்லலைன்னா உங்க அப்பாவுக்கு உறக்கமே வராத. சரி சரி விடுங்க. என்ன பச்சை கற்பூரம் வாசனை குப்புன்னு அடிக்குது? அதத்தான்ப்பா உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு பணப்பெட்டிய, எவ்வளோ பச்சை கற்பூரம் போட்டு வச்சிருக்காருன்னு. சாஸ்திரத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆமாமா, இவர் 5-6 சாஸ்திரம் படிச்சுட்டாரு. ரெண்டு பேரும் சும்மா இருங்களேன் கொஞ்ச நேரம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். என்னடா லவ் எதுவும் பண்றியா? காலேஜ் முடிகிற நேரம் பார்த்து உன் சேட்டையை காமிச்சிட்ட பத்தியா? டேய் ருத்ரா, யாருடா என் மருமக? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உண்மையை சொல்லு. உன் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை, அது என்ன காஜல் அகர்வால் மாதிரி இருக்குமே, அவதானே? அவெல்லாம் ஏற்கனவே கமிட் ஆயிட்டாப்பா. நான் இப்ப லவ் பண்ற மூடுல எல்லாம் இல்ல. நீ லவ் பண்ணா கல்யாண செலவு மிச்சம் ஆகும்னு நினைச்சேன். இந்த பாருங்க, எல்லாத்தையும் கஞ்சத்தனமா யோசிக்காதீங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம். அவன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணணும், பாத்துக்கோங்க. நான் கஞ்சத்தனமா இருந்ததுனால தானே 5 லட்சம் ரூபா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும்? அப்பா, அந்த 5 லட்சம் பணம் எனக்கு வேணும். என்னது 5 லட்சம் உனக்கு வேணுமா? எதுக்குடா? ஆமா ருத்ரா, அவ்வளோ பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? அம்மா, ஸ்டுடியோ ஒன்று வைக்கலான்னு இருக்கேம்மா. ஸ்டுடியோவா? படிச்சுட்டு ஸ்டுடியோ வாட வைப்பாங்க? படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பா. ஒருத்தருக்கு கீழே நான் வேலை பார்த்தா என்னைக்கு நான் நல்லா சம்பாதிச்சு முன்னேறது? நானே சொந்தமாக தொழில் செஞ்சாதான் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்காகலாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்ததை தர முடியாதுப்பா. அப்பா, இப்போ பணம் தர முடியுமா முடியாதா? என்னடா குரலை ஒசத்துற? மற்ற அப்பா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினதும் துறைக்கு குரல் ஒசருதோ? ஏங்க நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நம்ம பணம் எல்லாம் வேற யாருக்கு? நம்ம பிள்ளைக்காக தானே. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நானும் அதுக்காக தாண்டி சொல்றேன். இதை வச்சு ஒரு நிலம் வாங்கினா என்னைக்குனாலும் அது அசட்டு, ஒரு சொத்தாகும். ஆனா இவன்கிட்ட கொடுத்து தொழில் சரியா வராம போயிட்டா மொத்த பணமும் வேஸ்ட் தான். அப்பா, முதல்ல என் திறமையை நம்புங்க. நான் ஒன்றும் தொழிலில் தோல்வியெல்லாம் அடைய மாட்டேன். கண்டிப்பா ஜெயிப்பேன். இப்படி ஜெயிக்கணும்னா உன் பணத்தை வச்சு தொழில் செய்யப்பா. என் பணம்லாம் தர முடியாது. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கிளம்புறேன். டேய் ருத்ரா, இருப்பா, கோச்சிக்காம சாப்பிட்டுட்டு போடா. அவன் போறாமா, விடுமா. பெட்டியை பூட்டி சாவியை பக்கமா தான் வச்சிருக்கேன், பத்திரமா பாத்துக்க. இப்படி பூட்டி பூட்டியே பணத்தை வச்சு என்னத்தை தான் பண்ண போறாரோ? ஏண்டா ருத்ரா, என்னடா வீட்டுக்கு வந்ததுலேருந்து கோவமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? ஏதாவது பேசுடா. ஒன்றும் இல்லைடா. பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டில் அப்பா அம்மா எதுவும் சொன்னாங்களா என்ன? ஆமாம்,
அந்த ஸ்டுடியோ ஆரம்பிக்க பணம் கேட்க சொன்னேனே, அதுக்கு அப்பா ஒத்துக்கிடலையோ? ஆமாடா, அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சும்மா தான் இருறேன். சாரி மச்சான், என்னால் தானே இப்படி ஆயிட்டு. அதெல்லாம் இல்லைடா, ஒன்னால இல்லை. எங்கள் அப்பா ஒரு கஞ்ச பிசினாரி. சம்பாதிச்சதையெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறாரோ. ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை நான். என்ன நம்பி எனக்கு தொழில் செய்ய அவர் பணத்தை தரமாட்டேக்காருன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? சரி விடுறா, அவர் மனசில் என்ன இருக்கோ அவர் பயப்படக்கூட செய்யலாம் இல்லையா? நீ வேணா திரும்பவும் ஒரு முறை பேசி பாரேன். இனி பேசி பிரயோஜனம் இல்லைடா. நான் வேற ஐடியா பண்ண போறேன். சென்னைக்கு போய் ஏதாவது வேலை தேட போறேன். இனி இவர் முகத்தில் முழிக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியூருக்கு போனா தான் இவருக்கெல்லாம் சரியா இருக்கும். சென்னைக்கு போறியா? டேய், கையில் பணம் இல்லாமல் சென்னையில் எப்படி சமாளிப்ப? உன் இடத்துல நான் இருந்திருந்தாலாவது உங்கள் அப்பா பணத்தை திருடிட்டு ஓடி இருப்பேன். என்னடா சொல்ற? திருடி இருப்பியா? அது நல்லாவாடா இருக்கும். சொந்த வீட்டிலேயே திருடிட்டு போறேன்னு சொல்ற, அது ஒரு தப்பான செயல் இல்லையா? எப்படி தப்பாகும்? அந்த பணத்தை வச்சு கூத்தடிச்சா தானே தப்பு. நீ தொழில் தானே ஆரம்பிக்க போற. அதனால இதை விட நிறைய சம்பாதிச்சு அப்பா அம்மாட்ட கொடுக்கலாம், அவங்கள நல்லா பார்த்துக்கிடலாம் இல்லையா? என்னடா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? நான் நீயா இருந்தா உங்க அப்பா காசை திருடுவேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இல்லடா, நீ ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் சரியா தாண்டா சொல்லியிருக்க. எங்க அப்பா பணத்தை எடுத்து நான் என்ன கூத்த அடிக்க போறேன்? இதை விட நிறைய சம்பாதிச்சு அவரை நல்லா பார்த்துக்கிடத்தானே போறேன். மனுஷன் ராத்திரி முழுக்க உடம்பு வலி தாங்காம படுத்திருக்காரு. எவ்வளவுதான் அவரும் கொத்தனார் வேலை பார்த்து சிரமப்படுவாரு. எங்க அப்பா அம்மாவை ராஜா ராணி மாதிரி வாழ வைக்கணும்னா இந்த தப்பை இப்ப நான் பண்ணித்தான் ஆகணும். அடப்பாவி, விளையாட்டா சொன்னதை செய்ய போறியாடா? உன் இனிய நண்பன் வருணாகிய எனது பேச்ச ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துக்கடா. நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்டா வருண். இதை நான் பண்ணியே ஆகணும். அப்போ ஒன்று செய். இன்னைக்கு ராத்திரி உங்கள் அப்பா லேட்டாக தான் வருவார். அம்மாவும் படுக்க அறையில் இருப்பாங்க. ஸோ அந்த நேரமாக போய் திருடிடு. டே, எங்கள் வீடு என்ன 5 சென்ட்லையா இருக்கு? பெட்ரூமுக்கு சத்தம் கேட்காம இருக்க. மண்ணால் செஞ்ச ஓட்டு வீடுறா, ரொம்ப சின்னது. 5 லட்சம் இருக்கிற இரும்பு பெட்டி சாமி அறையில் இருக்கு. 5 அடி நடந்தா பெட்ரூம் தாண்டா. தெரியும்டா ருத்ரா, உங்கள் அம்மா படுக்க அறையில் படுத்திருப்பாங்க. சும்மா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அந்த 5 லட்சத்தை பெட்டியிலேருந்து எடுத்துட்டு வெளியே போகிறதா சொல்லு. அவங்க அசதியில் இருப்பாங்க. நீ என்ன பண்ணுறன்னு வந்து எட்டி பார்க்கவா போகிறாங்க? பணம் எடுத்த கையோட நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற சாஸ்தா கோயிலுக்கு வந்துரு. அங்கே நாம் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நல்ல ஐடியா கொடுக்குறியடா வருண். நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். அம்மா, அம்மா, என்ன தூங்குறியா? ஏண்டா இப்பதான் கண்ணை கொஞ்சமா சொக்கிட்டு வந்துச்சு, இப்படி திடீர்னு சத்தம் போட்டு எழுப்புறியடா? ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா. அப்பா வர லேட் ஆகுமா? என்ன காலையில அவர்கிட்ட அவ்வளோ கோச்சிட்டு போன, இப்போ அவரை பத்தி ரொம்ப விசாரிக்கிற? சும்மா தான் கேட்டேன். பெட்ரூம்ல இருந்து படுத்துக்கிட்டே பதில் சொல்றிய, ரொம்ப டயர்டா இருக்கியோ? ஆமாப்பா, காலையில இருந்து நிறைய வேலை. உங்க அப்பா துணி வேற ரொம்ப சேர்ந்துட்டு நாளைக்கு துவைக்கணும். அப்பா பணம் தரலன்னு வருத்தப்படாதையா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஆமா, செய்வாரு, நல்லா செய்வாரு. அவர் லுங்கியோட நாத்தத்தை பாரு. தினமும் ஆற்றுக்கு தானே குளிக்க போறாரு. அதை கொண்டு போய் துவைச்சிட்டு வரலாம்ல. எல்லாத்தையும் நீ தான் துவைக்கணுமாங்க. இங்க பாரு, அவரு நிறைய வேலை செய்யறாரு. இன்னைக்கு கூட எந்த வேலைக்கு போயிருக்காருன்னே தெரியல. என்னடா ஏதோ இரும்பு பெட்டியை உருட்டுற மாதிரி சத்தம் கேக்குது? அதுவா, அது ஏதோ இந்த எலி பரன் மேல இருக்கிற பழைய பெட்டியை நோண்டுதுன்னு நினைக்கிறேம்மா. டேய், எதுக்கும் ஒரு தடவை உங்க அப்பா பணம் வச்சிருக்கிற இரும்பு பெட்டியை பார்த்துருப்பா. எலி அதுக்குள்ள போயிடாம. அந்த பெட்டியெல்லாம் நல்லா தாமா இருக்கு. இந்த பக்கத்து வீட்டு கோமதி கிட்ட பூனைக்குட்டி ஒண்ணு கேட்டிருந்தேன், என்னைக்கு தான் தருவாளோ. அப்பாடா, ஒரு வழியா பணத்தை எடுத்துட்டேன். என்னடா ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, நான் நம்ம இந்த சாஸ்தா கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேனே. இந்த ராத்திரி நேரத்திலயா? அங்க எதுக்குடா போற? ஐயோ அம்மா, அங்க வருண் இருக்கேன்னு சொல்லியிருக்கான்.
சும்மா கொஞ்ச நேரம் வருண் கூட போய் பேசிட்டு வரேனே. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் ருத்ரா, அந்த கோயிலுக்கு பின்பக்கமா இருக்கிற தேரி காட்டுக்குள்ள மட்டும் போயிடாதப்பா. நிறைய பேர் செத்து போயிருக்காங்களாம். அவங்கெல்லாம் என்ன பேயாவா வந்து பிடிச்சிட போறாங்க? சும்மா படுத்து தூங்குமா. நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். டேய், சொன்னதை மட்டும் செய். தேரி காட்டுக்குள்ள போகாத. சரி, பயப்படாம இரு. அங்கெல்லாம் போக மாட்டேன். பணத்தை எடுத்துட்டு வந்துட்டா. என்னடா சுசுன்னு சொல்ற? சத்தம் போடாதாடா. நல்லையா பூசாரி இன்னும் கோயிலை விட்டு கிளம்பவே இல்லை. ஓ, நல்லையா அண்ணன் இன்னும் கிளம்பலையா? ஆமாம்மா, ஏற்கனவே இந்த நேரத்தில் வந்து கோயிலில் உட்காந்துருக்கியே எதுக்குன்னு கேட்டாரா. நான் தான் ருத்ரம் கூட கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்து பேசணும்னு சொன்னேன். என்ன பேசணும்னு துருவி துருவி கேட்குறாரா. நான் சும்மா வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம்னு பேச போகிறோம்னு சமாளித்து வச்சுருக்கேன். அங்கே பாரு, நம்மளையே ஒத்து பார்க்குறாரு. டேய் வருண், அவர் அப்படியே கிட்ட வராருடா. வேற ஏதாவது பேசுகிற மாதிரி நடிப்போம். ஆமாண்டா ருத்ரா, அடுத்து என்ன ஜாப்புக்கு போகலாம்னு பிளானு? அதைத்தாண்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்கண்ணே. நீங்கள் எப்போவுமே சீக்கிரமாக பூஜையை முடிச்சுட்டு போயிடுவீங்களே, இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம்? ஆமாம் தம்பி, கோயிலில் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருந்தது, அதான் லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருண்ணே, நல்லா இருக்காரு. கடுமையான உழைப்பாளி உங்கள் அப்பா. உனக்காக இல்லாட்டியும் அவருக்காக நீ கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போகணும் தம்பி. ஏன்னா நந்தகுமார் அண்ணனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவர் பட்ட கஷ்டத்துக்கு நீ நல்லா சம்பாதிச்சு அவரை பார்த்துக்கணும் தம்பி. கண்டிப்பாண்ணே, அதுக்காகத்தானே என்ன வேலைக்கு போகலான்னு வருண் கூட நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பண்ணுங்க. ஆனால் ராத்திரி நேரம் தம்பி, கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தேரிக்காட்டுக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. ஏண்ணே எல்லாரும் அதையே சொல்லி பயமுறுத்துறீங்க? பேய் வந்து கடிச்சிருமா என்ன? தம்பி, பேய் இருக்கா இல்லையா அதை பற்றி நான் பேச வரல. நான் இருக்கும்னு நம்புகிறேன், நீங்கள் இல்லைன்னு நம்புறீங்க. ஆனால் நீங்கள் சின்ன பசங்க, ராத்திரி நேரம் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வழி தவறி போயிடுவீங்க. தேரிக்காட்டில் இருட்டுக்குள்ளே பனைமரமும் முள்ளுச்செடி கூட பேய் மாதிரி தான் தம்பி தெரியும். 2 மாதத்துக்கு முன்னாடி ராத்திரி காட்டுக்குள்ளே போன காளிமுத்து மாமா என்ன ஆனான்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறுநாள் புணமாக தான் கிடைச்சான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தம்பி, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அண்ணே, நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம்ண்ணே. வருண் சும்மா விளையாட்டுக்கு அப்படி உங்கள்கிட்ட பேசுகிறான். ஆமாண்ணே, கோச்சிக்காதீங்க. சும்மா நினைக்காத தம்பி. எங்கள் ஐயா கோயில் பூசாரியாக இருக்கும்போது கூட ஒரு நாள் ராத்திரி இப்படித்தான் கிடாமரி ஒன்று தேரிக்காட்டுக்குள்ளே ஓடி போயிருச்சு. அவரும் அதை பிடிக்க காட்டுக்குள்ளே போயிட்டாரு. பௌர்ணமி வெளிச்சத்தில் பனைமர ஒசரத்துக்கு ஒரு உருவம் தலையை விரிச்சு போட்டுட்டு நின்று இருக்கு. அரண்டுட்டாராம். அந்த உருவம் அவரை பார்த்து வா வான்னு கூப்பிட்டுருக்கு. நல்ல வேலை, இவர் பையில் சாஸ்தாவோட திருநீர் இருந்ததாம். அதை எடுத்து காமிச்சதும் உடனே பயந்து ஓடிருச்சான். அன்னையில் இருந்து எங்கள் ஐயா எக்காரணத்தை கொண்டும் ராத்திரி தேரிக்காட்டுக்குள்ளே போக மாட்டாரு. அடேங்க அப்பா, ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கண்ணே. நாங்கள் கண்டிப்பாக உள்ளே போக மாட்டோண்ணே. ஆமாம்மா, நாங்கள் போக மாட்டோம்ண்ணே. சரி தம்பிங்களா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நல்லபடியாக வீடு வந்து சேருங்க. அப்பாடா, அவர் வண்டி போயிடுச்சான்னு பாரு ருத்ரா. ஆமாடா வருண், போயிட்டாரு. அப்பா, நம்ம இருக்கிற கண்டிஷனில் இவர் வேற என்னென்னலாமோ கதையை சொல்லி கடுப்பேற்றுறாரா ருத்ரா. சரி சரி, நீ அவரை விடு. நான் எங்கள் அப்பா இரும்பு பெட்டியிலேருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்டா வருண். இங்கே பாரு என் பேக்கை. அடேங்கப்பா, முழுசா 5 லட்சத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாம் மச்சான், இனி இதை வச்சு நாம் என்ன செய்யணும்னு யோசிக்கிறோம்டா. முதல் வேலையாக ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஃபோட்டோ கேமரா வாங்கணும். அதுக்கப்புறமா முக்கியமாக வாடகைக்கு ஒரு கடையும் எடுக்கணும் பார்த்துக்க. அப்போ வீடியோ கேமரா? இப்போ இருக்கிற பணத்தை வச்சு இது மட்டும்தாண்டா வாங்க முடியும். வீடியோ கேமரா ஆர்டர் வரும்போது
வாடகைக்கு எடுத்துக்கலாம். அதுவும் சரிதான். தொழில் நல்லா டெவலப் ஆனதும் நாம வீடியோ கேமரா வாங்கிக்கிடலாம். ஆனா காலையில இந்த பணத்தை எடுத்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் என்னடா செய்ய? கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்க. ஆனால் நாம் மதியம் போய் எல்லா தேவையான பொருட்களையும் இந்த காசை வச்சே வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா நீ தான் எடுத்தேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்க, ஏன் அடிக்க கூட செய்வாங்க. அதை நீ பொறுத்துக்க. 1 வருஷத்தில் இந்த 5 லட்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு பிறகு ஜாம்னு உங்கள் அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கிடலாம்னா பாரேன். சரி, அப்ப நாளைக்கு நாம எங்க போய் இந்த கம்ப்யூட்டரையும் கேமராவையும் வாங்க? என்ன ஐயோ, எவன்டாவே என்ன சாக்க வச்சு மூடுதான்? ஐயோ அம்மா, ஏய் அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்க. ஏன்டா சாக்க மூடி அடிக்கிறீங்க? ஐயோ அம்மா, ஐயோ அடிக்கிறாங்க, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. யாரா அது சாக்க பத்தி அடிக்கிறது? அடிய நிப்பாட்டுங்கடா, அடி அனுப்பிட்டாரு, நிப்பாட்டிட்டாங்க. வருண் 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 எங்கடா இருக்க? இரு, சாக்க எடுத்துட்டு பாக்க. ஐயோ தலை வேற சுத்துதே. ஐயோ ஐயோ, 5 லட்சம் பணப்பைய காணமே, நான் என்ன செய்வேன்? வருண் எங்கடா இருக்க? உன்னையும் பணத்தோட அடிச்சு கொண்டு போயிட்டானுங்களா? அவசரப்பட்டு இந்த இடத்துக்கு பணத்தை கொண்டு வந்து இப்ப பணத்தையும் என் நண்பன் வருணையும் இழந்துட்டேனே. ஐயோ ஐயோ, எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிடணும்னு தானே அவங்க பணத்தை திருடனே. இப்ப யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த பணம் போயிடுச்சு. ஒருவேளை இந்த தேரிக்காட்டுக்குள்ள தான் பணத்தை திருடிட்டு போயிருப்பானுங்களோ? ஆமா ஆமா, அதோ அங்க கால் தடம் தெரியுது. வருணோட செருப்பு அங்க கிடக்குது. அப்ப கண்டிப்பா திருட்டு போயில பணத்தை எடுத்துட்டு தேரிக்காட்டுக்குள்ளதான் போயிருக்கணும். வருண் 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 அவனை துரத்திட்டு போயிருக்கணும். இதோ வரேன். என் பணத்தை எவன் எடுத்திருந்தாலும் அந்த பயலை கொல்லாம விட மாட்டேன். தேரிக்காட்டுக்குள்ள திக்கும் தெரிய மாட்டேக்கு, திசையும் தெரிய மாட்டேக்கு. எங்க போய் திருட்டு பயல தேட? காத்து வேற நல்லா அடிக்கே. எங்க அப்பாவோட உழைப்பு எல்லாம் வீணாயிடுமோ? ஆண்டவா ஆண்டவா, கொஞ்சம் கருணை காட்டப்பா. ஐயோ, இதுல இந்த நாய் வேற உழையிடுது. நல்ல ஆண்ட வேற கண்ட கதையை சொல்லி பயமுறுத்திட்டாரு. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வேற பௌர்ணமி. அடிக்கிற காத்துக்கு பனைமரம், முள்செடி எல்லாமே பேய் மாதிரி தான் தெரியுது. என்ன செய்ய என்ன செய்ய நான் என்ன செய்ய? அந்த வேற அலறிக்கிட்டே என்ன பயங்காட்டுதே. டேய் திருட்டு பயல, நீ மட்டும் கையில கிடைச்ச இருக்குடா. ஐயோ, காக்கா முள்ளு செருப்பை தாண்டி இந்த நேரம் பார்க்க குத்துதே. அங்க யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பாப்போம். டேய் வருண் வருண், நீ இங்கதான் விழுந்து கிடக்குறியாடா? எந்திரிடா. டேய் வருண் எந்திரிடா, எந்திரி. யாரு யாரது? கை கொடுத்து தூக்கி விடுறா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா. டேய் டேய் வருண், நான் தாண்டா ருத்ரன்டா. என்ன பாருடா. டேய் என்ன பாரு. டேய் ருத்ரா, ருத்ரா வந்துட்டியா? என்ன ஆச்சுடா? என்னடா ஆச்சு உனக்கு? வருண் என்ன ஆச்சு? நம்மளை அடிச்சு போட்டு அந்த காட்டுக்குள்ளே திருடன் ஓடிட்டான்டா. நானும் அவனை துரத்திட்டே வந்தேன். அவன் ஒளிஞ்சிருந்து ஒரு கட்டையை வச்சு என் மண்டையில் அடிச்சிட்டான்டா. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்டா ருத்ரா. அவன் முகத்தை பாத்தியா வருண்? இல்லடா, கருப்பு துணியால் மூடி இருந்தான்டா, தெரியலடா. சரி எந்திரி. எப்படியும் அவன் இந்த காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சு கிடப்பான். அவனை கண்டுபிடிப்போம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடி. சரிடா. ஏய் என்னடா அது? எதடா சொல்ற? அந்த பனைமரம் கிட்ட பாடுறா. யாத்தா, இது என்ன பேயா? இவ்வளவு பெருசா கருப்பா இருக்கடா. ஆமாடா, நல்ல அண்ணன் சொன்ன மாதிரி கால் வர கருப்பா முடிய விரிச்சு போட்டுட்டு நிக்குதுடா. இப்போ இப்போ என்னடா பண்ண? நம்ம என்னடா பண்ண? அது நம்மளை பார்த்து தான்டா கையை காட்டுது. ஓடுடா வரும், ஓடு ஓடு.
ஏய் திரும்பி பார்க்காம ஓடுறா, ஓடு 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 ஓடு. இனி நாம வெளியே இருந்தா ஆபத்து ஆபத்து. ஆமாடா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம்டா, வாடா. அடியே ஜோதி, எங்கடி இரும்பு பெட்டியோட சாவியை காணோம்? அது அங்க தாங்க இருக்கும், நல்லா தான் தேடி பாருங்களேன். இங்க அது இல்லடி, நல்லா தேடி பார்த்துட்டேன். நீயும் கூட வந்து தேட. நான் வேலையா இருக்கேன்ல, இப்பெல்லாம் வந்து தேட முடியாது. இந்த ருத்ரனுக்கு வேற உடம்பு அனலா கொதிக்குது. இப்ப காலையிலேயே உங்க இரும்பு பெட்டியை திறந்து பார்த்து என்ன செய்ய போறீங்க? அடியே, நான் பணம் பெட்டியில சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பச்சை கற்பூரத்தை உள்ள போடணும்ல. தினமும் பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? பச்சை கற்பூரம் போடலைன்னா பணம் என்ன காணாமலே போயிடுமா? வேலைக்கு லேட் ஆகுங்க, கிளம்புங்க கிளம்புங்க. அதை தினமும் எண்ணி பார்த்து உள்ள பச்சை கற்பூரத்தை போட்டாதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் ராத்திரி வருவேன், எப்படியாவது பெட்டியோட சாவியை கண்டுபிடிச்சு வை. சரி சரி போயிட்டு வாங்க, நான் ராத்திரி கண்டுபிடிச்சு வைக்கிறேன். இதே வேலையா போச்சு இவருக்கு. ருத்ரா, உடம்பு எப்படிப்பா இருக்கு? நேத்து ராத்திரிக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, இப்போ கொஞ்சம் தெம்பா இருக்கு. டேய் ருத்ரா, அம்மா கிட்ட உண்மையே சொல்லு, நேத்தைக்கு தேரி காட்டுக்குள்ள போனியா? ஐயோ, அங்கெல்லாம் போலம்மா. எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு? பின்ன எதுக்குடா நேத்து ராத்திரி திடீர்னு காய்ச்சல்ல உனக்கு உடம்பெல்லாம் அவ்வளோ நடுங்குச்சு? திடீர்னெல்லாம் காய்ச்சல் வரலம்மா. நேற்று சாயங்காலமே கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி தான் இருந்துச்சு. நான் உன்கிட்ட சொல்லலை. வருண் கூட சாஸ்தா கோயிலில் இருக்கும்போது குளிர்ந்த காத்தா நல்லா அடிச்சுது. அதான் வீட்டுக்கு வந்ததும் உடம்பு அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. முதல்ல நான் சொல்றத நம்புமா. நம்புறேன்டா, இருந்தாலும் நம்ம அந்த சுப்பு கோடாங்கிட்ட ஒரு தடவை போய் வேப்பலையால மந்திரிச்சு விட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும்ல. போன் அடிக்குதுப்பா, இரு இரு நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். ஏய் மெதுவா எந்திரிப்பா. வருண் தான் போன் அடிக்கிறாமா. நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓ சார், இங்க எல்லாம் இருந்து பேச மாட்டீங்களோ? ஐயோ, இங்க டவர் சரியா கிடைக்காதுமா. சொல்லு வருண். என்ன மச்சான், நல்லா தானே இருக்க? ஆமாடா. சரி, நல்லது. உன் பக்கத்துல யாரும் இல்லல்ல? இல்லடா, நான் வீட்டுக்கு வெளியே வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேத்து நாம காட்டுக்குள்ள போனதும் பணம் காணாம போனது வீட்டுல யாருக்காவது தெரியுமாடா ருத்ரா? இன்னும் யாருக்கும் தெரியாதுடா. பணப்பெட்டி சாவியை நான் ஒளிச்சு வச்சிட்டேன். அதனால எங்க அப்பாவுக்கு பணம் தொலைஞ்ச சமாச்சாரம் தெரியாது. தேரிக்காட்டுக்குள்ள போனதையும் யார்கிட்டையும் சொல்லலை. நாம பார்த்த அந்த பேய் வேற என் கண்ணுக்குள்ளேயே இன்னும் நின்று பயமுறுத்துதுடா. என்னால இன்னும் அதை நம்பவே முடியல. உடம்பு நடுக்கும் இன்னும் அடங்கலைன்னா பார்த்துக்கோ. ஏன் இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போடுவாங்க. என் அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நானே இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? கவலைப்படாதடா, உனக்கு நம்ம ஊர் சுப்பு கோடாங்கியை பற்றி தெரியும்ல? ஆமாம், அவரை பற்றி தான் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் வேப்பிலையால் மந்திரிக்கணும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இருந்தாலும் நேற்று நாம் பார்த்த அந்த காட்சியிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே எல்லாம் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிட்றா. எனக்கும் தான் ருத்ரா. ஆனால் நான் மந்திரிக்கிறதுக்காக அவரை பற்றி பேசலை. அவர் தொலைஞ்ச பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு தருவாராம்ல. என்னடா சொல்ற? தொலைஞ்ச பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு தருவாரா? ஆமாடா. எப்படிடா? யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தானே தெரியும். வருண், இருந்தாலும் நாம இந்த கோடாங்கி கிட்ட போறதுக்கு பதிலா போலீஸ் கிட்ட ஏன் போகக்கூடாது? போலீஸ்டையா? போலீஸ்ட்ட போனா உங்க வீட்டுக்கு நீ பணம் எடுத்ததெல்லாம் தெரிஞ்சிருமே ருத்ரா. பரவாயில்லையா? நீ சொல்றதும் சரிதான். அப்ப நாம அந்த கோடாங்கியே போய் பார்ப்போம். நான் இப்போ உடனே கிளம்புறேன். சரிடா, நானும் கிளம்புறேன். வாடா போவோம்.
என்னடா வரும், கோடாங்கி ரொம்ப நேரமா கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்காரு. கொஞ்சம் சும்மா இருடா ருத்ரா, ஏதாவது மந்திரம் போட்டுட்டு இருப்பாரு. சரி சரி, எம்மாடி பதறாதடா. தம்பி ருத்ரன், உன் பணம் எங்க இருக்குன்னு குட்டிச்சாத்தான் சொல்லிருச்சு. என்னது குட்டிச்சாத்தானா? அட ஆமாப்பா, அது எனக்கு அடிமையானது. உங்களை ஒன்றும் செய்யாது, எனக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நல்லது சாமி. ஏற்கனவே நாங்கள் வேற ஒரு பேயை பார்த்து பயந்து போய் இருக்கிறோம். இதில் நீங்கள் வேற குட்டிச்சாத்தான்னு சொன்னதும் ரொம்பவே பயந்து கிடக்கும் சாமி. டேய் வருண், கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா. நீங்க பணம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சாமி. பொடியாத திருடனும் எங்க இருக்கான்னு சொல்லுங்க சாமி. தம்பி, உன் பணத்தை திருடனவன் உன் பணத்தோட இன்னும் தேரிக்காட்டுக்குள்ளதான் இருக்கான். அப்படியா? அங்க எப்படி சாமி இன்னும் இருக்க முடியும்? அவன் குளிருக்கும் வெயிலுக்கும் ஒதுங்க கூட அங்க இடம் இருக்காதே. ஆமா சாமி, அங்க பேய் வேற இருக்குது. தம்பிகளா, என் ஞான திருஷ்டி வழியா பார்த்தா அது நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சாஸ்தா கோயில் பக்கமா மேக்கபாத்து நேரா ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கு. அங்க பயணி இறக்கிற பணத்தொழிலாளியோட குடிசை ஒன்று இருக்கு. இப்போ பயணி சீசன் இல்லாததால அந்த குடிசை சும்மா தான் இருக்கு. அங்கத்தான் அவன் பதுங்கி இருக்கான். அப்படியா சாமி? நாங்க இப்பவே அங்க போறோம். சாமி சாமி, அந்த பேய் எதுவும் அங்க வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது சாமி? அதெல்லாம் காலையில் அங்க வராது. இருந்தாலும் நீங்க சின்ன பசங்க, திருடனை தனியா பிடிக்க முடியாது. நானும் உங்க கூட என் குட்டி சாத்தானை கூட்டிட்டு வரேன். அப்படியா சாமி? ரொம்ப நன்றி சாமி. அந்த தெய்வமே உங்களை அனுப்புன மாதிரி இருக்கு சாமி. அப்போ நாம போலாமா? கொஞ்சம் வெளியில உட்காருங்கப்பா, நான் வந்துடுறேன். ருத்ரா வாடா, நம்ம வெளியில போய் நிப்போம். கோடாங்கி வரட்டும். சரி வாடா. எப்பப்பப்பப்பப்பா, என்ன புழுக்கம். வெளியில நின்னாதான்டா காத்தோட்டமா இருக்குது. ஆமா வருண், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா கேளேன். இல்லை, வந்ததுல இருந்தே உன் மேல பச்சை கற்பூர வாசனை குப்புன்னு அடிக்குதே, எப்படி? தெரியலடா. ஆமா, அதையா நீ கேட்குற? இல்லடா, எங்க அப்பா அவரோட இரும்பு பெட்டியில அடிக்கடி பச்சை கற்பூரத்தை போடுவாரு. அதனால அதுல இருக்கிற அவரோட பணத்துலையும் அந்த வாசனை குப்புன்னு அடிக்கும். ஓ மேலையும் அந்த வாசனை வந்துச்சா, அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதான் கேட்டேன். என்னடா நீ என் மேலே பச்சை கற்பூரமாவது வாசனையாகுது? நீ அந்த திருடு போன 5 லட்சத்தை ஞாபகத்திலே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் அப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் அந்த வாசனையாக உனக்கு தெரியுது. அதுவும் சரிதான்டா, நான் மன குழப்பத்திலேயே இருக்கேன் பாரு. அதான் அப்படி இருக்கும் போல. கவலைப்படாதடா, பணம் கிடைச்சிடும். அதான் கோடாங்கியும் கூட சொல்லியிருக்காருல்ல கூட வர்றேன்னு. இரு, ஃபோன் அடிக்குது. யாருன்னு பாருடா. எங்க மாமா இந்த நேரம் பார்த்து எதுக்கு கால் பண்றாரு? இரு, நான் கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா பேசிட்டு வா. சொல்லுங்க நல்லையாண்ணே. என் பக்கத்துல இப்ப வருண் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். அப்பப்பா, காலையில் 9 மணிக்கே என்ன வெயில். இந்த தேரிக்காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோம்லாடா வருண். ஆமாடா ருத்ரா, இங்கே இருந்து யாராவது நம்மளை கொண்டு போட்டால் கூட வெளியே யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் பேச்சை நிறுத்துங்க தம்பிகளா. அந்த தெரியுது பாரு குடிசை. ஏய் வருண், இந்தா இருக்கு பாரு குடிசை. சீக்கிரமா வா, திருடனை பிடிக்கலாம். ஓடாதடா, மெதுவா போ. திருடனுக்கு நாம வர்றது தெரிஞ்சிட போகுது. ஆமால, அப்ப எல்லாரும் சத்தம் இல்லாம வாங்க. சரி போவோம். தம்பிகளா, நான் கயிறு வச்சிருக்கேன். நீங்க நைஸா அவனை பிடிங்க. நான் அந்த பனைமரத்தில் அவனை கட்டியிருந்தேன்.
பிறகு எல்லாம் என்னோட குட்டி சாத்தான் பார்த்துக்கிடும். சரி சாமி, இதோ காலாலேயே கதவை மிதிச்சே உடைக்கிறேன். என்ன குடிசைக்குள்ள யாரையும் காணும்? என்ன சாமி, இங்க யாருமே இல்லையே? இல்லை தம்பி, இங்கதான் அந்த குடிசை பக்கத்துல தான் அந்த திருடனுங்க இருக்கானுங்க. 2 பேருன்னு குட்டி சாத்தான் சொல்லுது. 2 பேரா? என்ன சாமி, ஒருத்தன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு 2 பேருன்னு சொல்றீங்க? நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த 2 திருடனை எப்படி பிடிக்க? நம்ம 3 பேரும் சேர்ந்து 2 பேரை பிடிக்கவா? நீ தாண்டா தனியாக அந்த 2 திருடர்களையும் பிடிக்கணும். ஆனால் ருத்ரா, இதில் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னன்னா, அந்த 2 திருடனுங்களும் ஒன்றை பிடிக்க போகிறானுங்களே. என்ன பிடிக்க போறாங்களா? என்னடா சொல்ற? டேய், எதுக்குடா என்ன பிடிக்கிறப்ப? கோடங்கி ருத்ரனை பிடிச்சிட்டேன். சீக்கிரம் அந்த பனைமரத்தில் கட்டுங்க. நல்லா பிடிச்சிக்க தம்பி, இந்த கட்டுறேன். ஏய் ஏய், என்ன எதுக்குடா கட்டி போடுறீங்க? என்ன விடுங்க. டேய் வருண், ஏன்டா இப்படி பண்ற? சொல்றேன் இரு. என் இனிய நண்பா, அப்படித்தானே நீ என்ன எப்பவும் ஆசையா கூப்பிடுவ? இனிமே நீ என்ன என் இனிய துரோகினே கூப்பிட போற. துரோகியா? என்னடா திடீர்னு இப்படி பேசுற? சாமி, நீங்களும் ஏன் என்ன கட்டி போட்டீங்க? இங்க என்னதான் நடக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ருத்ரா, சுத்த முட்டா பயலா இருக்கேடா. இந்த ஊர்ல இருக்கிற வயசான கிழடு கட்டைகளை தான் குட்டி சாத்தான வச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருந்தேன். காலேஜ் படிச்ச நீ போய் இதெல்லாம் நம்புறியடா? படிச்ச முட்டாள் தானடா. அப்போ குட்டிச்சாத்தான் இந்த தேரிக்காட்டுல என் பணத்தை திருடுனவன் இருக்கிறதா சொன்னது பொய்யா? குட்டிச்சாத்தானே பொய் தாண்டா நண்பா. ஆனா அந்த திருடன் இருக்கிறது உண்மைதான். நான் தான் அந்த திருடன். என்னோட கூட்டு திருடன் இந்த கோடங்கி. நீயா? நீ எப்படிடா? என் உயிர் நண்பன் நீடா. நீ எப்படிடா இந்த காரியத்தை பண்ண? நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லு. நான் தாண்டா திருடனேன். நானே தான். உங்க அப்பா தவணையில் சீட்டு கட்டி பணம் எடுத்தாருன்னு சொன்னதுமே உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த காசை தொழில் செய்ய வைக்கலாம்னு நினைச்சேன். நீ வாங்கினதும் அந்த பணத்தை நஷ்டமாக்கிடலாம்னு நினைச்சேன். அடப்பாவி! ஆனா உங்க அப்பா உன்னை நம்பி பணம் கொடுக்கல. அதனால தான் மறுபடியும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி பணத்தை திருட சொன்னேன். ஆனா நீ ரொம்ப நல்ல நண்பன்டா. நான் சொன்னதுக்கெல்லாம் உன்னோட அப்பாவோட பணத்தையே திருடின பார்த்தியா? நீ திருடின பணத்தை சாஸ்தா கோவிலுக்கு கொண்டு வந்த உடனேயே அதை திருடனை வச்சு திருடிடலாம்னு நினச்சேன். ஆனால் எப்போவும் சீக்கிரமாக கோயில் நடைய சாத்திட்டு போகிற நல்லையானே அன்னைக்குன்னு பார்த்து லேட் ஆகிட்டாரு. அவர் போன பிறகு திருடனை வச்சு சாக்கால ஒன்றை மூடி அடித்து அந்த 5 லட்சத்தையும் திருடிட்டு போக வச்சேன். அடப்பாவி! இது எல்லாத்தையும் நீ தான் பிளான் பண்ணியா? அந்த திருடன் வேற யாரும் இல்லை, இந்த கோடங்கி தான். சந்தேகம் வரக்கூடாதுன்னு நானும் திருடனும் சேர்ந்து துரத்திக்கிட்டு போகிற மாதிரி உன்னோட நடித்தேன். உன்னை பணத்தை தேடுற எண்ணத்திலிருந்து திசை திருப்பத்தான் நம்ம கிளாஸ் சந்துரு இருக்கான் பாரு. அவன் ஒரு குறும்படத்துக்காக பிரமாண்டமான பேயை உருவாக்க வச்ச டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த பேய் மூலமாக உன்னை தேரி காட்ட விட்டு ஓட விட்டேன். இப்போ உன்னை ஏமாற்றி இங்கே வந்து சிக்க வச்சிருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, உன் பணத்து மேலே எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. அதில் கொஞ்சம் வேணாலும் எனக்கு துணையாக இருந்த இந்த கோடங்கிக்கு கொடுத்துடுறேன். ஆனால் என்னோட நோக்கமே வேற. என் இனிய நண்பா, என்னோட நோக்கமே வேற. தம்பி வருண், ஒரு 50,000 எனக்கு வேணும். ஏன்னா உனக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன். மிச்சம் 4.5 லட்சத்தை வச்சு என்னன்னாலும் பண்ணிக்க. அட தருவையா கோடங்கி, சும்மா பணம்னு சொல்லிக்கிட்டு. என்ன ருத்ரா, திகைச்சு போய் நிற்கிற? ஏன் நான் இதெல்லாம் பண்ணேன்னு நீ கேட்க மாட்டியா? டேய் வருண், உன்னை நான் என் உயிருக்கு மேலே நினச்சேன்டா. ஆனால் நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு என் முன்னாடி எப்படிடா இப்படி நிற்கிற? சொல்லுடா, எதுக்கு இப்படி பண்ண? பணத்துக்காக இப்படி பண்ணலைன்னா எதுக்காகடா இந்த காரியத்தை செஞ்ச? எனக்கு தேவை உன் பணம் இல்லை, உன்னோட புகழை திருட முடியாது பாத்தியா? அதான் உன்னோட புகழை அழிக்க போகிறேன். இந்த ஊர் முழுக்க, ஏன் நம்ம காலேஜ் முழுக்க உன் பேரை அசிங்கப்படுத்த போகிறேன் பாரு. டே வருண், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலடா. உன் மனசில் ஏதோ குழப்பம் இருக்கு. அதனால தான் நீ இப்படி பண்ணுற. என்னை அவுத்து விடுறா. நாம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடுவோண்டா. எது
பேசி தீர்க்கவா? எதை பேசி தீர்க்க சொல்கிற ருத்ரா? காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரும்போது நீயும் என்ன மாதிரி தான் ஒரு சோப்பலாங்கியாக இருந்த. இப்போ நான் அப்படியே இருக்கேன். நீ மட்டும் எப்படா இவ்வளவு புகழ் சம்பாதிக்கலாம்? எங்கே பார்த்தாலும் ருத்ரன் மாதிரி பாட முடியுமான்னு சொல்கிறாங்க, ஆட முடியுமான்னு சொல்கிறாங்க, நடிக்க முடியுமா, கதை எழுத முடியுமா, குறும்படம் எடுக்க முடியுமா, ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியுமான்னு ஆளாளுக்கு உன் புகழையே பாடுறானுங்க. உன் கூட தானடா நானும் விஸ்காம் படித்தேன். ஏண்டா என்னால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியலை? என்னால் முடியாததை நீ மட்டும் எப்படி பண்ணலாம்? இப்படியே உன்னை விட்டா நீ கண்டிப்பாக சினிமாவில் வேலை தேடி போவ, பின்ன அதுலேயும் பெரிய ஆள் ஆயிடுவ. நான் மட்டும் இங்கே இருந்து என் நண்பன் ஜெயிச்சிட்டான்னு கையை தட்டி தோற்று நிற்கணுமா? நான் தோத்தா என் நண்பன் நீயும் தோக்கணும். அதனால தான் உன்னை ஸ்டுடியோ பிஸ்னஸில் இழுத்து லாஸ் ஆக்கி எந்திக்க முடியாத அளவுக்கு பண்ணலாம்னு நினச்சேன். உங்கள் அப்பா உன்னை நம்பி பணம் தரலை. சும்மா விளையாட்டுக்கு தான் உங்கள் அப்பா பணத்தை நானாக இருந்தால் திருடிருப்பேன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னை நம்பி உங்கள் அப்பா பணத்தை திருடிட்ட. அப்போவே நான் முடிவு பண்ணேன், அந்த பணத்தை நான் திருடி உன் மேலே அந்த திருட்டு பழியை சுமத்தணும்னு. எப்படியும் உங்கள் வீட்டில் பணத்தை காணலைன்னு போலீஸில் புகார் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ புத்திசாலித்தனமாக பணப்பெட்டி சாவியை ஒளிச்சு வச்சுட்ட. நீ போலீஸ்கிட்ட போனால் உன்னை அக்யூஸ்டாக சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு உன்னை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விடாமல் இந்த கோடங்கி கிட்ட வர வச்சேன் பாரு. இப்போ சொல்லு, உனக்கு ரெண்டே வழிதான். ஒன்று, நான் அந்த பணத்தில் 50,000 எடுத்து கோடங்கிக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை எரிச்சிருவேன். உங்கள் அப்பா ராப்பகலாக வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம் எல்லாம் சாம்பலாக போயிடும். இன்னொரு வழி இருக்குது. நீ உங்கள் அப்பா இரும்பு பெட்டி சாவியை எங்கே இருக்குன்னு சொல்லு. நான் அதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டில் வச்சிடுறேன். உங்கள் அப்பா அந்த சாவியை எடுத்து இரும்பு பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதில் பணம் இருக்காது. அவர் உடனே போலீஸில் புகார் கொடுப்பாரு. நான் அந்த 5 லட்சத்தை இங்கே கட்டி வச்சிருக்கிற உங்ககிட்டயே கொடுக்குறேன். தடயங்கள் எல்லாம் நீ தான் அந்த பணத்தை திருடின மாதிரி வைக்கிறேன். ஆனால் கவலைப்படாத நண்பா, கண்டிப்பாக நீ தான் திருடுனேன்னு தெரிஞ்சதும் புகாரை வாபஸ் வாங்கிடுவாங்க உங்கள் அப்பா. ஆனால் என்ன, இந்த ஊர் முழுக்க, ஏன் உங்கள் வீட்டிலேயே உனக்கு திருட்டு பட்டம் கொடுத்துருவாங்க. இனி நீ நினைச்சாலும் இழந்த பேரை உன்னால் திரும்ப பெற முடியாது. உன் புகழ் எல்லாம் சரிஞ்சு அழிஞ்சிடும். என்னோட பழைய நண்பன் புகழ் இல்லாத சோப்பலாங்கி ருத்ரன் எனக்கு கிடைச்சிருவான். இல்லடா வருண், நீ ஒரு சைக்கோ, உன் கூட பழகக்கூடாதுன்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அதையெல்லாம் கேட்காம உன்கிட்ட நெருக்கமாக பழகணும் பார்த்தியா? அதை நினைச்சேன். இப்போ அதை நினைச்சு சிரிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கிறண்டா ருத்ரா. என் இனிய நண்பா, இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்லட்டுமா? நீ என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாற்றிக்கிட போகிறதா இல்லை. அட சைக்கோ, முதல்ல நான் சொல்றத கேளுடா. நம்ம கிளாஸ் சந்துரு ஏற்கனவே இந்த பிரம்மாண்டமான பேயை உருவாக்குற டெக்னிக்கை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். நேற்று ராத்திரி அந்த பேயை பார்த்து நான் பயந்தது உண்மைதான். ஆனால் வீட்டுக்கு போனதும் சந்துரு சொன்ன மாதிரியே ஸ்மோக் மேலே ஃபோக்கஸ் லைட் மூலமாக நிழலை உருவாக்குன மாதிரியே இருக்குதுன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே அவங்கிட்ட கால் பண்ணி இந்த டெக்னிக்கை பற்றி என்ன தவிர வேற யார்கிட்டையாவது நீ டிஸ்கஸ் பண்ணினியான்னு கேட்டேன். அவன் உடனே ஓம் பேர சொன்னான். அப்பவும் எனக்கு ஓம் மேலே டவுட் வரல. ஆனால் திடீர்னு நல்லையா அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட யாரோ ராத்திரி நேரத்தில் 2 பேர் சாஸ்தா கோயிலில் ஒருத்தனை சாக்கை போட்டு மூடி அடிச்சுட்டு ஒரு பைய திருடிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. அதை அவர் என்கிட்ட சொன்னதும் எனக்கு ஓம் மேலே டவுட் வந்தது. ஆனால் ஒருவேளை இருட்டில் அந்த ஆள் சரியாக பார்த்துருக்க மாட்டாரோன்னு ஓ மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த சந்தேகம் என்கிட்ட இருந்து போயிடுச்சுடா. ஆனால் நல்லையா அண்ணன் ஓ மேலே சந்தேகப்பட்டார். எந்த உதவினாலும் செய்கிறேன் தம்பி, உனக்கு துணையாக இருக்கேன், கவலைப்படாமல் நீ ஆகிறத பாருன்னு சொன்னார். ஆனால் எப்போ இந்த கோடாங்கியை பார்க்க போகும்போது ஓ மேலே பச்சை கற்பூரம் வாசனை அடிச்சதோ அப்பமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா, நீ தான் அந்த பணத்தை எடுத்தவன்னு. என்னடா முழிக்கிற? இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் நான் உன் கூட இங்கே வந்தேன்னா உன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் இல்லை, அதுக்காகத்தான்டா வந்தேன். நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான்டா.
ஆனா இப்போ தனியா இங்க வந்து மாட்டிக்கிட்டியே, யார் உன்னை காப்பாத்துவா? அடக்கு இருக்கா? நல்ல நம்ம ஆட்களை கூப்பிடுங்க. என்னடா பனைமரத்துல இருந்து இத்தனை பேர் குதிக்கிறீங்க? நீங்க ஒளிஞ்சிருக்கிறத நான் பார்க்கவே இல்லையடா. ஐயோ கோடாங்கி, ஓடிடுங்க ஓடிடுங்க. எங்க ஓடுற வருண்? டேய் டேய் தம்பிங்களா, அந்த கோடாங்கி ஓடுறான்டா, விடாத விடாத, குடிங்கடா அவனை. ஐயோ 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 அம்மா, அடிக்கிறாங்களே. தெரியாம இப்படி பண்ணிட்டேடா. டேய் என்ன விட்டுறடா. டேய் நான் இந்த ஊரை விட்டு காலி பண்றேன்டா. டேய் விடுங்கடா. ஐயோ ஐயோ அம்மா. அண்ணே 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 நல்ல அண்ணே, விட்டுருங்க அண்ணே. அடிக்காதீங்கண்ணே அடிக்காதீங்கண்ணே, வலிக்குதுண்ணே அண்ணே, வலிக்குதுண்ணே. நல்ல மாட்டினியாடா வருண். நீ என்ன பிடிக்க பிளான் போட்ட, ஆனா நான் எப்படி உன்னை வசமா சிக்க வச்சேன் பாத்தியா? டேய் கோடாங்கி, இனி இந்த ஊர்ல நான் உன்னை பார்க்கப்படாது. இனி உன்னை பார்த்தேன் ஊர்க்காரங்களோட சேர்த்து அடி பின்னி எடுத்துருவேன். தம்பி தம்பி தம்பி, இந்த அடியை வாங்கிட்டு இனி நான் இங்க இருக்கவே மாட்டேன் தம்பி. எந்த ஊர்லயும் இனி ஏமாத்தி பழைக்க மாட்டேன் தம்பி. என்னை விட்டா போதும் தம்பி, நான் போயிடுறேன் போயிடுறேன் போயிடுறேன். டேய் பசங்களா, அந்த கோடாங்கிய நல்லா அடிங்கடா. அவன் ஊரை விட்டே கிளம்பணும். ஊர்ல இருந்து எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்டா அவன். என்ன அடியமா? என் இனிய நண்பா வருண், உன்னையும் இந்த கோடாங்கிய மாதிரி அடிச்சு ஊரை விட்டு துரத்தணுமா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுமாடா? டேய் வேணாண்டா வேணாண்டா, நாம உயிருக்கு உயிரா பழகிருக்கோண்டா, அதை கொஞ்சம் நினைச்சு பாருடா. ஆனா நீ அப்படி நினைக்கலையாடா. சரி சொல்லு, என் 5 லட்சம் பணம் எங்க இருக்கு? அது அது வந்து வந்து சொல்றியா இல்ல இந்த பணமட்டையை வச்சு உன் தோலை உரிக்கணுமா? சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். அது அந்த குடிசைக்குள்ள ஒரு மண் தாளிக்குள்ள இருக்கு, அதுக்கு கீழே தான் புதைச்சி வச்சிருக்கேன். தம்பி ருத்ரா, நீங்க போய் அந்த பணத்தை எடுத்துக்கங்க. இவனை என்ன பண்ணலாம் தம்பி? அண்ணே நல்ல அண்ணே, இவனை ஒன்றும் பண்ண வேண்டாண்ணே, விட்டுருங்க. இப்பதான் வருண் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. நம்ம வளர்ச்சிக்கு எதிரிங்களை விட நண்பர்கள் தான் ஆபத்தானவங்களா இருப்பாங்கன்னு. நட்பு மேல இருக்கிற என் நம்பிக்கையையே மாத்திட்டியேடா. இனி என் மூஞ்சிலே முழிக்காதப்போ. சாரிடா ருத்ரா. பேசாத நீ, போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன நல்ல அண்ணே, வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இங்க தேரிக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல தம்பி, உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்பா. என்ன விஷயம்ண்ணே? இல்லை, நீ இந்த காசை வச்சு தொழில் செய்யணும்னு சொல்கிற. ஆனால் வருண் மாதிரியான ஆள் மேலே வச்ச நம்பிக்கையை உன் சொந்த அப்பா மேலே வச்சிருக்கலாம்ல. அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லைண்ணே. ஆனால் இந்த 5 லட்சத்தை வச்சு நான் ஸ்டுடியோ தொழில் தொடங்கினேன்னா கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிடுவேன். அப்படியே கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச பிறகு எனக்கு பிடிச்ச மாதிரி சினிமா துறையிலையும் போய் ட்ரை பண்ணி பார்த்து பெரிய ஆளாக வரலான்னு நினச்சேன்னே. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனால் உங்கள் அப்பா இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாருன்னு தெரியுமா? தெரியும்ண்ணே, கொத்தனார் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாரு. அதுதான் இல்லை, கொத்தனார் வேலை கூட பரவாயில்ல தம்பி. உனக்கு அவர் படுற கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு அவர் தொழிலை பற்றி உங்ககிட்ட சொல்லாமலேயே உன்னை வளர்த்தார். அங்கே பார், உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாருன்னு உனக்கே தெரியும். அண்ணே, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு பனைமரம் ஏறிக்கிட்டு இருக்காருன்னு
ஆமா ருத்ரா, தினமும் உங்க அப்பா 20 பனை ஏறி பதனி இறக்கி கருப்பட்டி காய்ச்சி அதை வித்து தான் உன்னை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, தெரியுமா உனக்கு? ஐயோ, இது தெரியாம நானே எங்க அப்பாவை நிறைய தடவை எதிர்த்து பேசியிருக்கேன்னே. அவரு இந்த வேகாத வெயில்ல பனைமரம் ஏறி இறங்கி லுங்கி நாத்த அடிக்கிறது தெரியாம அவர் லுங்கி நாத்த அடிக்குது, உடம்பு நாறுதுன்னு கிண்டல் பண்ணியிருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என்ன எங்க அப்பா படிக்க வச்சாருன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னே, தெரியாம போச்சு. நானும் அதைத்தான் தம்பி சொல்றேன். அவர் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா? நீ தொழில் செய்ய ஆசைப்பட்டது தப்பு இல்லை, ஆனா அவர் அனுமதி இல்லாம அவர் பணத்தை எடுத்த பாரு, அதுதான் தப்பு. கேட்டுப்பாரு, கொடுக்கலையா நீயா சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வேலையை தேடிக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில் ஆரம்பி. ஏன்னா இந்த 5 லட்சம் பணம் இருக்கு பாரு, இந்த பணத்தை சம்பாதிக்க எத்தனை நாள், எத்தனை தடவை, எத்தனை பணம் ஏறி இறங்கியிருப்பாரு தெரியுமா? உண்மைதானே, இந்த பணத்தை நான் அந்த இரும்பு பெட்டியிலேயே வச்சிருந்தேன். ஏன்னா இது பணம் இல்லைண்ணே, எங்க அப்பாவோட ரத்தம், எங்க அப்பாவோட ரத்தம், எங்க அப்பாவோட ரத்தம்னே. சரி வா தம்பி, எதையும் நினைக்காத, நடந்தது நடந்து போச்சு. உங்க அப்பா நம்மளை பாத்திர போறாரு. அவருக்கோ உன் வீட்டில் யாருக்கோ இந்த விஷயம் தெரியாம பார்த்துக்கிட சொன்னாரு. நீயும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, சரியா? சரிண்ணே. எப்படியோ என் இரும்பு பெட்டி சாவி கிடைச்சிருச்சு. உள்ள என் பணத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியே. நேத்தைக்கு நான் வீடு துடைக்கிறப்ப அந்த பெட்டிக்கு கீழே தான் சாவி கிடந்துச்சு. நீங்க கண்ணை வச்சு ஒழுங்கா பார்க்காம போயிருப்பீங்க. நான் பார்த்தேனே, ஆனா அப்ப அதை காணலையே. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த முக்கியமான நாள், நம்ம பிள்ளையோட பிறந்த நாள். நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அவன் படிப்பு முடிக்கிறதுனால தொழில் செய்யறதுக்காக அவன் பிறந்த நாள் பரிசா இந்த சீட்டை 5 லட்சம் பணத்தை கொடுக்கதா இருந்தீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் காலையிலேயே அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டேன். நீங்க இப்போ இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அவனுக்கு பிறந்தநாள் பரிசா ஒப்படைங்க. அட ஆமாண்டி, அவனுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டுமேன்னு தான் அவன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி அவன் தொழில் செய்ய பணத்தை கேட்டதால அவன் பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்கறதா இருந்த இன்ப அதிர்ச்சி கெட்டு போயிடுமோன்னு அவன்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிச்சேன். இப்போ கோவத்துல இருப்பானோ? அட அதெல்லாம் அவன் அப்பவே மறந்துருப்பாங்க. இருங்க, அவனை கூப்பிடுறேன். ருத்ரா, டேய் ருத்ரா, ருத்ரா. என்னம்மா? அப்பா கூப்பிடுறாருப்பா. என்னப்பா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? இந்தப்பா, நீ கேட்ட 5 லட்சம் உனக்கு இது என்னோட பிறந்தநாள் பரிசு. நீ விரும்பின தொழிலை செஞ்சுக்க. என்னப்பா இது, திடீர்னு இவ்வளவு பணத்தை ஏன்ட்ட தரீங்க? அன்னைக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்களே. ஏற்கனவே உனக்கு தரலாம்னு தான் அந்த பணத்தையே சேர்த்தேன். உன் பிறந்தநாள் அப்போ இதை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு தான் அன்னைக்கு உங்ககிட்ட திட்டுற மாதிரி நடித்தேன். அப்பா, நான் உங்க பிள்ளை, எப்பனாலும் நீங்க என்ன திட்டலாம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா. நான் அன்னைக்கு உங்களை அப்படி எதிர்த்து பேசியிருக்க கூடாது. சாரிப்பா. அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? சரிப்பா ருத்ரா, இந்த பணத்தை இப்ப என்ன செய்ய போற? அம்மா, முதல்ல இந்த பணத்தை வச்சு ஒரு மளிகை கடை வைப்போம். இனிமே அப்பா தான் அந்த கடையோட ஓனர். இனிமே நீங்க 2 பேரும் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்க கூடாது. டே அப்பா, உனக்கு தொழில் ஆரம்பிக்க இந்த பணம் வேணாமா? அப்பா,
நான் பத்திரிக்கையில் வேலை பார்க்க போகிறேன். உங்களுக்கு தான் இப்போ இந்த பணம் தேவை. அப்போ உனக்கு? அப்பா, இதான் நீங்கள் எனக்கு தரப்போகிற பிறந்தநாள் பரிசு. தயவு செஞ்சு இந்த 5 லட்சத்தை வச்சு ஒரு மளிகை கடை வச்சுக்கோங்க. சரிடா, அப்படியே செய்கிறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. அவன் யாரு? அவன் ஏன் பிள்ளைங்க, அப்படித்தான் இருப்பான். உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. நேர்கள் இதுவரை கேட்டது என் இனிய நண்பா வானொலி நாடகம். எழுதியவர் க. அபிஷ் விக்னேஷ் அவர்கள். இதில் பங்கேற்றோர்: கதாநாயகன் ருத்ரனாக எல். சுப்பிரமணியன், கதாநாயகனின் நண்பன் வருணாக முத்துக்குமார், கதாநாயகனின் தாய் ஜோதிலட்சுமியாக எட்விச் வேல்பாரி, கதாநாயகனின் தந்தை நல்ல பெருமாளாக ஈரா கணேசநேரு, சாஸ்தா கோவில் பூசாரி நல்லையாவாக கே. காளிமுத்து, சுப்பு கோடாங்கியாக எஸ். வில்பட் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ். வில்பட், அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.